வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை வரவேற்பதற்கான வாகன தொடரணி பருத்தித்துறையில் இருந்து இன்று ஆரம்பம். வாகன தொடரணி நவம்பர் 2ஆம் தேதி காலை முகத்திடலை அண்மிக்கும். சீன நிறுவனத்தினால் விநியோகிக்கப்பட்ட தரமற்ற பெட்ரோலுக்கு பதிலாக வேறு பெட்ரோலை விநியோகிக்குமாறு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. தலைமைத்துவ பொறுப்பில் இருந்து விலகுமாறு ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட் விளம்பர பதாகைக்கு அடையாளம் தெரியாதோர் சேதம் விளைவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். காலஞ்சென்ற கலாநிதி அலுத்வேவ சோரத தேரரின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். வரலாற்று சிறப்புமிக்க கிரிவிஹர பிரஜமகா விஹாரியில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அலுத்வேவ சோரத தேரரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அங்கு சென்றிருந்தார். அன்னாரது பூத உடலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் இன்றும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். கதிர்காமம் பொது விளையாட்டு மைதானத்திற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு கலாநிதி அலுத்வேவ சோரத தேரரின் பூத உடல் இறுதி கிரிகைகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்டது. இதன்போது மத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றிருந்தன. தலைமைத்துவ பொறுப்பில் இருந்து விலகி மக்கள் ஆதரவுள்ள ஒருவரை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக நியமிக்குமாறு அந்த கட்சியின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்துள்ளனர். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடைய தொழிற்சங்க தலைவர்கள் இதனை தெரிவித்தனர். இது தொடர்பிலான எழுத்துமூல கோரிக்கை தேசிய ரயில்வே சேவைகள் தொழிற்சங்கத்தின் நிறைவேற்றுக் குழுவின் ஊடாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் பிரதிகள் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி பாரிய பின்னடைவை எதிர்நோக்கியுள்ளது. ஏன் இன்று இவ்வாறு செய்தியாளர் சந்திப்புகளை நடாத்துகின்றோம்? புதிய யோசனைகளை கூறுமாறு கட்சி கூறுகின்றது. யோசனை முன்வைக்க எதுவும் இல்லை. ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவ பதவியிலிருந்து விலக வேண்டும். ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவ பதவியிலிருந்து நீங்க கூடாது என எந்த ஒரு வீட்டிலாவது கூறுவார்களா? ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க நீங்க வேண்டும் என்றே அனைவரும் கூறுகின்றனர். எனவே பொறுத்தது போதும். நாளை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் ஒரு விடயத்தை நிறைவேற்ற வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அண்மையில் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். வடமாகாண மக்களுக்கு முதுகெலும்பு இருப்பதாக கூறியிருந்தார். வடமேல் மற்றும் மத்திய மாகாண மக்களுக்கு முதுகெலும்பு இல்லை என்றும் கூறியிருந்தார். எனவே முதுகெலும்புள்ள செயற்குழு இருக்குமாக இருந்தால் அடுத்த மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற முடியுமான திட்டத்தை முன்வையுங்கள். நாளைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை பெற்றுத்தருமாறு இந்த வேளையில் கூறுகின்றோம். හෙට දිනක් UMP කාර්යයට වෘත්තීය සමිතිකාරයට උදා කර දෙන්න කියන පණිවිඩය දෙමින් නවතිනවා. දැන් එතුමා මේ අවස්ථාවේ තමන්ගේ அவர் தொடர்ந்தும் தலைவர் பதவியில் இருப்பதனால் உழைக்கும் மக்களுக்கு எவ்வித நன்மையும் கிடைப்பதில்லை. அவரது காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது. அவரை யார் பாதுகாக்கின்றனர்? நாட்டு மக்களின் சுக நலன்களை அறியாத குளிரூட்டப்பட்ட அறைகளில் இருக்கும் இந்த நாட்டு மக்கள் வாக்குகளால் நிராகரித்தவர்களே அவரை பாதுகாக்கின்றனர். அவர்களே செயற்குழுவில் உள்ள உறுப்பினர்கள். அவர்கள் கட்சியின் தலைவரை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அதிகாரி சபாව තුලට රිංගගෙන මේ අය තමයි මේ නායකත්වය රැක ගන්න කටයුතු කරන්නේ. නායකයා හැමතිස්සෙම පෙරදුන தொடர்ந்தும் தோல்வியடைந்த பின்னர் கட்சியின் தலைவர் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தான் தொடர்ந்தும் தோல்வியை எதிர்நோக்குவதனால் தனக்கு அரசியல் பின்புலம் இல்லை என்பதனை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். திறமையான ஒருவருக்கு பதவியை வழங்கிவிட்டு விலக வேண்டும். නව නායකත්වයකට දීලා
இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டுமென கண்டியில் இன்று அக்கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மகஜர் ஒன்றில் கையொப்பமிட்டனர். மகஜரில் கையொப்பம் பெற்றுக் கொண்ட பின்னர் தலைவர் பதவி நீங்க வேண்டுமென வலியுறுத்தி தெவினூர பகுதியிலிருந்து கொழும்பு வரை பேரணியாக சென்று அதனை கையளிக்க உள்ளதாக கண்டி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திச அத்தநாயக்கவின் தொகுதியான குண்டசாலையில் மகஜரில் கையொப்பமிடும் நடவடிக்கை ஆரம்பமானமை குறிப்பிடத்தக்கது. இந்த தலைவர் சுமார் 20 வருடங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குப்பளத்தை முற்றாக அழிவுறச் செய்துள்ளார். இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் தொகுதியை பாருங்கள். தமது தொகுதியின் செயற்பாடுகளை உரிய முறையில் முன்னெடுக்க முடியாத நிலைமை உருவாகியுள்ளது. சாந்தினி கோங்ககே லக்வனிதா அமைப்பின் தலைவியாக உள்ளார். எனினும் அவரினால் தனது மாகாண சபை உறுப்புரிமையை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போனது. எனவே இவ்வாறான நபர்களோடு இந்த பயணத்தை எவ்வாறு முன்னெடுப்பது? மிகவும் மனவேதனையோடு பேசுகின்றோம். கட்சி ஆதரவாளர்கள் என்ற வகையில் வீடு வீடாக சென்று வாக்குகளை கேட்க முடியாமல் போயுள்ளது. நாம் அவ்வாறு சென்றால் உங்கள் தலைவர் சரியில்லை என்று கூறுவர். ரணில் விக்ரமசிங்கவின் செயற்திறனற்ற தலைமைத்துவம் காரணமாகவே ஐக்கிய தேசிய கட்சி இவ்வாறு கரைந்து செல்கின்றது என்பதனை கூற வேண்டும். ஆங்கில பத்திரிகையொன்றில் வெளியாகியுள்ள அறிக்கையொன்றை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச நிராகரித்துள்ளார். மாதுலுவாவை சோபித்த தேரரின் ஏற்பாட்டில் ரணில் விக்ரமசிங்க, கரு ஜயசூரிய மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற உள்ளதாக அந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்று ஒரு ஊடகத்தில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. நான் கலந்து கொள்ளும் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பிலான பேச்சுவார்த்தையொன்று பொல்பத்து விகாரையில் நடைபெறவுள்ளதாக கூறப்பட்டிருந்தது. சோபித்த தேரரின் தலைமையில் அது இடம்பெறுவதாகவும் கூறப்பட்டிருந்தது. எனவே நான் தெளிவாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை தொடர்பில் நான் அறியவில்லை, நான் கலந்து கொள்ளவும் இல்லை. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையை தெரிவுபடுத்த எடுக்கப்படும் ஒரு முயற்சியாகவே நான் இதனை காண்கின்றேன். எனவே அது அடிப்படையற்ற பொய்யான ஒரு செய்தியாகவே காண்கின்றேன். குறிப்பாக இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை தொடர்பில் நான் அறிந்திருக்கவும் இல்லை, அத்துடன் அறிவிக்கப்படவும் இல்லை. எனவே இது குறித்து நான் கவலை அடைகின்றேன். பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV, MBC, தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள வாகன பேரணி இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. இந்த பேரணி தேவேந்திர முனையூடாக சென்று காலிமுகத்திடலில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இந்த வாகன பேரணி இன்று பருத்தித்துறையில் இருந்து ஆரம்பமானது. இந்த நிகழ்வு வடமாகாண ஆளுநர் G.A. சந்திரசிறியின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் கலாநிதி சரிதேரத், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நிர்வாக பணிப்பாளர் மனுர சமல் பெரேரா, கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் தீர்னா வீரசிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். அத்துடன் யாழ் பகுதிக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் அதிபர் இந்து கருணாரத்ன உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் 521வது படையணியின் படை தளபதி கர்னல் டிகிரி திசாநாயக்க உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பாடசாலை மாணவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிகழ்வை ஆரம்பித்த வடமாகாண ஆளுநர் G.A. சந்திரசிறி தேசிய கொடியை ஏற்றியதுடன் விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ஹெலிகாப்டரிலும் தேசிய கொடி பறக்க விடப்பட்டிருந்தது.
தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் யாழ்ப்பாணம் ராமநாதன் கல்லூரி மாணவர்களின் நடனங்களும் இந்த நிகழ்வை மேலும் மெருகூட்டின. பருத்தித்துறையிலிருந்து தேவேந்திரமுனை வரைக்கும், தேவேந்திரமுனையிலிருந்து காலிமுகத்திடல் வரையிலும் இந்த பேரணியில் முக்கிய நோக்கம் ஒன்று உள்ளது. சகல இன மதங்களையும் ஒன்றிணைத்து ஐக்கிய இலங்கை என்பதை சர்வதேசத்துக்கு காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும் என இந்த ஊடக வலையமைப்பு எதிர்பார்த்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகத்துறை அமைச்சும் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவும் எமது சக ஊழியர்களும் அரசு மற்றும் தனியார் ஊடகங்களும் ஒரே நோக்குடன் மேற்கொள்ளவிருந்த முயற்சிக்கு MTV MBC நிறுவனம் பாரியதொரு சக்தியை தந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் MTV MBC ஊடக நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளருக்கும் பணிப்பாளர் சபைக்கும் இந்த செயற்பாட்டை முன்னின்று நடத்துகின்ற நீட்ரா வீரசிங்கவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குழுவினர் உள்ளிட்ட முன்னிலை செயற்பாட்டாளர்கள் அனைவரும் நாட்டின் ஊடகத்துறையில் அரசு மற்றும் தனியார் பிரிவுகள் ஒன்றாக இணையும் போது இந்த நாட்டு மக்களுக்கு பாரியதொரு சக்தியை பெற்றுக் கொடுக்க முடியும். අපේ රටේ ජනමාධ්‍ය ශාස්ත්‍රයේ රාජ්‍ය පෞද්ගලික අංශ යාන්ත්‍රණය එකට වැඩකට බැස්සොත් ඒක මේ රටේ සියලුම ජනතාවට එහි විශාල පිටු බලයක් පිටු වහලක් ශක්තියක් නිර්මාණය කරන්න පුළුවන්. පොදු රාජ්‍ය මණ්ඩලය பொதுநலவாய நாடுகளின் இளைஞர்கள் மாநாடு இலங்கையில் நடைபெறுவது தொடர்பில் வடமுனை தொடக்கம் தென்முனை வரையில் உள்ள இளைஞர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் வகையில் MTV MBC ஊடக வலையமைப்புடன் ஒன்றிணைந்து இந்த நாட்டு இளைஞர் சேவைகள் மன்றம் மேற்கொள்ளும் இந்த வேலை திட்டம் மற்றும் இளைஞர்களுக்கு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக கருதி நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு இலங்கையருக்கு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னர் அமைச்சில் எமக்கு அனுமதி கிடைத்தது. நாம் வெற்றிகரமாக பாடல் ஒன்றை வெளியிட்டோம். இலங்கையின் தேசிய ஒளிபரப்பாளராக நாம் இதை முன்னோக்கி கொண்டு வந்தோம். இளைஞர்களின் பலத்தை பெறுவது தொடர்பில் எமக்கு பாரியதொரு நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு நாட்டின் இளைஞர்கள் அந்த நாட்டு அபிவிருத்தியின் பங்காளர்களாக மாறுகின்றனர். இளைஞர்களின் வளத்தை பெற்றுக்கொள்வதற்கான சிறந்த சந்தர்ப்பம் இது. இன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் இந்த தேசிய ரீதியிலான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வினூடாக அனைத்து இளைஞர் யுவதிகள் மாணவர்களும் பொதுநலவாய நாடுகள் தொடர்பில் சிறந்ததொரு தெளிவை பெற முடியும். அத்தோடு இதனூடாக எமது நாட்டிற்கு கிடைக்கின்ற பிரதிபலன்கள் ஏனைய நாடுகளுடன் உள்ள தொடர்புகள் குறித்தும் அறிந்து கொள்ள முடியும். இந்த தேசிய கொடியின் கீழ் காணப்படுகின்ற சமாதானம் மற்றும் ஏனைய விடயங்கள் குறித்து இலங்கை வருகின்ற பொதுநலவாய நாடுகளின் தலைவர்கள் சிறந்த தெளிவுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்றும் இதனுள் இருக்கின்றது என நான் நினைக்கின்றேன். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கு பெற்றும் நாடுகளின் கொடிகளுடன் ஆரம்பமான இந்த வாகன பேரணியில் 54 நகரங்களில் ஆங்கில அரிச்சுவடியின் பிரகாரம் அந்தந்த நாடுகளின் கொடிகள் ஏற்றப்படும். இதன் அடிப்படையில் முதலாவது கொடியாக அன்டிகா அண்ட் பபுடா ராஜ்யத்தின் கொடி ஏற்றப்பட்டது. இந்த கொடி கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் பீதா வீரசிங்கவினால் தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளரினால் விசேட வாகனத்தில் இந்த கொடி ஏற்றப்பட்டது. இதன்போது இந்த ராஜ்யம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்ட பின்னர் அந்த ராஜ்யத்தின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் பருத்தித்துறையில் இருந்து ஆரம்பமான வாகன பேரணி நெல்லியடி ஊடாக யாழ்ப்பாணம் துரியப்பா மைதானத்தை வந்தடைந்தது. இங்கு ஆஸ்திரேலியாவின் கொடி ஏற்றப்பட்டது. யாழ் மாவட்ட மேலதிக செயலாளர் ரூபினி வர்ணலிங்கம் மற்றும் யாழ் பிரதேச செயலாளர் ஆகியோரின் தலைமையில் இந்த கொடி ஏற்றப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண போலீஸ் அத்தியட்சகர் தமயந்த விஜயஸ்ரீயும் கலந்து கொண்டார். யாழ் துரியப்பா மைதானத்திலிருந்து சாவகச்சேரி, கொடிகாமம், பளை, ஆனையிரவு, பரந்தனூடாக வாகன பேரணி கிளிநொச்சியை நோக்கி பயணித்தது. நாளை கிளிநொச்சியில் இருந்து ஆரம்பமாகும் வாகன தொடரணி வவுனியாவை சென்றடைய உள்ளது.